விவசாயத்தின் சொர்க்க பூமின்னு எடுத்தாவே நம்ம தஞ்சாவூர், அதுவும் தமிழ்நாட்டில் விவசாயம் அப்படி சொன்னாவே தஞ்சாவூர் தான். இன்னைக்கு தஞ்சாவூரே கதிகலகு நிற்கிது. ஏன்னா என்னங்க ஒரு நிர்வாகி கூட்டமாக அது. வெளியில் விஜய் கார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மாநாடு கூட்டம் மாதிரி. ஏன்னா ஒரு ட்ரோன் ஷாட் இருக்குது, நான் அதை காட்டுறேன், அதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஐயோயோ, நானும் பிரமிப்பாகிட்டேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்பீச்சு என்னன்னா, மற்ற தலைவர் மாதிரி நான் வந்தால் அதை ஒழிப்பேன் இதை ஒழிப்பேன்லாம் சொல்ல மாட்டேன், என்னால் என்ன முடியும் அப்படின்ட்டு விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு, சரிங்களா, அதே மாதிரி கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்கு, மருத்துவ சார்ந்தது இதுதாங்க ஒரு மக்களுக்கு தேவை. சரிங்களா, நான் ஓசியா தரேன், இலவசம் தரேன், அது தேவை கிடையாது. என்ன வேணும் நமக்கு, மக்களுக்கு என்ன வேணும் அதுதான். அதை செம்மையான ஸ்பீச்சா ஒரு சூப்பராக ஒரு வரியா சொன்னாருங்களே, அதுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்களா, ஏன்னா அப்புறம் சேர்ந்துக்குவாங்களா, இதெல்லாம் படத்தில் தான் ஒரு அரசியல் கதை மாதிரி பார்த்தேன். ஆனால் விஜய் அவர் சொல்கிறப்ப உண்மையிலே சொல்கிறேன், ஒருவேளை இருக்குமோ.